இந்த பெப்சி வாங்குறதுக்காக சப்மரீனை கொடுத்து பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸாக்ட்லி நடந்திருக்கு. என்ன காலியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரூம்மேட் குடிச்சிட்டாரு. சோவியத் யூனியன்லேருந்து க்ரூஷ்செவ் அப்படின்றவர் சுற்றுலா வந்திருக்காரு. ஸோ அமெரிக்காவை சுற்றி பார்த்துட்டு பெப்சி வாங்கி குடிச்சிருக்காரு. பெப்சி வாங்கி குடிச்சிட்டு நல்லா இருந்திருக்கு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நமக்குலாம் ஒரு ட்ரிங்க் வாங்கி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி இது நல்லா இருக்கிற ட்ரை பண்ணுறான்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி அவர் ஊருக்கு போய் பெரிய பிராண்ட் அம்பாசிடராகவே மாறி இருக்கார். பெப்சி நல்லா இருக்குது, பெப்சி வாங்கி குடிங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. சரி, என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பெப்சி வாங்கி குடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்சி போகுது. ஸோ சோவியத் யூனியன் ஃபுல்லாகவே பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இவங்க பெரிய அளவில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்குறப்போ வோட்காவை ட்ரேட் பண்ணி, அதாவது சோவியத் யூனியன்லேருந்து வோட்காவை கொடுத்து அமெரிக்காலேருந்து பெப்சி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் ட்ரேட் பண்ணி வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோவியத் யூனியனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பெப்சி, ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சோவியத் யூனியனுக்கு பெப்சி அதிகமாக தேவைப்பட்டிருக்கு. ஸோ பெப்சி அதிகமாக வேணும் அப்படின்னு அமெரிக்கன்ஸ்கிட்ட கேட்டதுக்கு, இல்லை ஆல்ரெடி வோட்கா ஸ்டாக் அதிகமாக இருக்குது, ஆனால் நீங்கள் பெப்சி வேணுன்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சோவியத் யூனியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க கவர்மெண்ட்டை போயிட்டு ஃபண்டு கேட்டால், இல்லை டாலரோட காஸ்ட் அதிகமாக இருக்குது, அதனால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டெல்லாம் சேர்ந்து ஒரு டிசிஷன் பண்ணுறாங்க. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், 17 சப்மரீன், 10 க்ரூஸ் ஷிப், 10 நேவி ஷிப்பு கொடுத்து $3 பில்லியன் ஒர்த்துள்ள சோடாவை வாங்கி இம்போர்ட் பண்ணுறாங்க. பெப்சி வச்சு குளிக்க போகிறானுங்களா குடிக்க போகிறானுங்களான்னே தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பெப்சி சிஇஓ வீராப்பா மறுநாள் போயிட்டு யூஎஸ் எம்பசிக்கிட்டேயே இந்த மாதிரி சோவியத் யூனியனை உங்களுக்கு முன்னாடி நாங்கள் சிதைச்சிருவோம் போல், அவ்வளோ பெரிய ஆளாகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ், பெப்சி நேவின்றது வேர்ல்டு 6th லார்ஜஸ்ட் நேவியாக இருந்திருக்கு.